ஆனால் இப்பொழுது உரைத்த வார்த்தை கேட்டு நான் வியந்து வருவான். இந்த மகாபாரத காவியம் என்னும் புண்ணிய காவியத்தை ஏற்றி அன்னவரே நம்முடைய வடக்கத்தை கண்டு நம்முடைய சபையை வந்தார். சபை வந்தடைந்து பாண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவரை இந்த 56 தேசத்து மன்னர்கள் அனைவர்களும் வளைப்பார்கள். அனைத்து அரசு வளைப்பார்கள். ஆனால் வளைக்கு போற வில்ல வளைக்கிற ஆளு மணமகளை சூடுவார் மெல்லியன உரைத்திருக்கிறார். ஆதலால் அந்த 8 வில்லை கொண்டு வர வேண்டும் அல்லவா? நம்மிடத்தில் 8 மன்னர்கள் இருக்கிறார்கள். அடிச்சுட்டு வா. ஐயா வணக்கம் ஐயா. எப்பேற்பட்ட ஆளுக்கு வந்து பயங்கடா ஐயா. மட மாத்திட்டு வரையா போறியா? யாரு பாத்தியா? எப்படி தெரியும் எங்களை பார்த்தா? காட்டு பண்ணி வெள்ளை பண்ணி என்ன? நான் தான் மாசமல்லன். மாசமல்லன். ஆமா. கூட்டு போய் ஐயா நீ செத்துட்டு போற பாத்து என்ன தலாடுற திட்டமா சாப்பிடுவ கட்டிங்க அதிகம். தெரியுதா? எப்ப தெய்வா அவன் பூஜை பிள்ளைவன் கட்டுதா? அவர் வந்து பில்டிங் தான் ஸ்ட்ராங். பேஸ் கார்டு மீக்கி இருக்கு. ஏன்னா கால் அவர் என்ன பாரா பாவாடவல்லன். ஆமா நம்மளன் தாடிதான் வளர்த்துறாங்க. சாமர்த்தியம் தெரியுமா? தெரியல. சொன்னால் தெரியும். அந்த சொத்துக்கு அதிபதி என்ன? அண்ணா சோறு, குண்டா குழம்பு, 10 ஆட்டுகளா? 10 ஆட்டுக்களானா 20 கோழி. ஊராக 10 பேருக்கு 40 முட்டை. யாருக்கு? ஊராளுங்க. எங்கள் மல்லைகள் அனைவருக்கும் நான் சாப்பாடுறா. ஆமா அதே ஒரே வாயா போட்டுக்குவோம். ஒரே வாய் தான். ஆமா அவ்வளவுதான் துடுறியா? அதுல ஒரே ஒரு பருக்கை குறைந்தாலும் ஆமா ஒரே ஒரு ஓல்டமர் போஷம் ஒரு பருக்கை சோறு ஒரு பருக்கை சோறு குறைந்தாலும் நான் என்ன செய்வேன்? சட்டியை உடைப்பேன், பானையை உடைப்பேன், அதுல ஒரே ஒரு பருக்கை குறைந்தாலும் சட்டியை உடைப்பேன், பானையை உடைப்பேன், ஆக்கடை சோத்த ஆட்டி சாத்தி விடுவேன். செட்டி உடையங்காட்டி நீ போட போற. சட்டி பறகுதே சும்மா அப்படியே தூள் தூள் தூளா பறக்கும். சட்டி பானா இவர அடிச்சாரணும். அது உடைய முடிய சாமர்த்தியம். கஷ்டம் செட்டி பண்ணலாம். டேய் என்னோட சாமர்த்தியம். வெட்டியே கொல்லுவே ஓடுவே ஓடுவே வெட்டியே கொல்லுவே ஓடுவே வெட்டியே கொல்லுவே ஓடுவே வெட்டியே கொல்லுவே ஓடுவே
விளக்கமா சொல்லு. வேட்டியும் கொளுத்துவேன், ஊரை விட்டு ஓடுவேன். வீட்டுக்கு ஓடுத்துவ, வேட்டியும் கொளுத்துவேன், ஊரை விட்டு ஓடுவேன். ஆஹா உங்க சாமாத்தியம். ஆமா, வீட்டு கொளுத்து விடுவா. ஆமா வீட்டையும் கொளுத்துவேன். டேய் வீட்டையும் சாமர்த்தியம் டேய் வீட்டையும் கொளுத்திட்டு வாரு. ஆனா அங்க இருக்க மாட்டாரு. ஊரை விட்டே ஓடிடுவாரு. அங்க இருந்தா சாமர்த்தியம். இவரு வந்து இவரும் கத்துக்கிட்டா போதும், இவரு பாயில வந்து விடுவாரு. நம்ம கம்ப்யூட்டர் ரசிகா, நம்ம கம்ப்யூட்டர் ரசிகா பாதி அவுத்து ஆமா, நம்ம வளர்க்குறோமா ஏன்னா நல்லா கத்துக்கிட்டா பாதியில புட்டு ஓடி போகுது எங்களுக்கு. எதுக்குன்னா நம்ம கத்துக்கிட்டுறோம். ஆளாவறாங்க அடியே போயிடுறாங்க. ஒத்தமோனா எங்க ஊர் ஒத்தமோனா. ஆமா என் மச்சான் திருமால் நின்று அம்மாவும் நல்லா புரிய வச்சுக்கிட்டுங்க. அந்த என்னுடைய சாமர்த்தியம் என்ன தெரியுமா? ஏன் மேல புள்ளியா உங்க சாமர்த்தியமா? என்னுடைய சாமர்த்தியமா? கை வையமணி பேர் போடாடி ஈஸ்வரன். என்னுடைய சாமர்த்தியம் புரியுதா? கல்லி விடுவா. உன் பொண்டாட்டியை கை பிடிச்சி ஈசுப்பேன். ஆமா ஊர் பக்கம் வந்து போறா சித்தியா ஆத்து போடுவேன். இவரு என் முன்னாடியே வந்து இவரு என் முன்னாடியே பிடிக்குது. எதுவாக என் முன்னாடி தான் இருக்குது. என்ன கல்ல குடிச்சிட்டு அந்த போதிலேயே வருவார். எங்க இருந்தாலும் சரி முன்னாடி அந்த போதிலேயே தடமாடிக்கிட்டு வந்து என் முன்னாடி சீக்கிரம் சொல்லிட்டு பொட்டியாரக்கம்மா வாங்கி எங்க கூட இருப்பேன். அது ஒரு ஆளு அப்படிலாம் செய்ய மாட்டார். போதில முன்னாடி தான் சிமெண்ட் சொல்லிக்கிறார். ஏன்னா போட்டியார் வந்து மேம்பாங்க மாறணும் போட்டு வந்தாரு பாரு. அங்க நம்ம மாமா என் அக்கா ஒண்ணு இருந்துச்சு ஜீவாக்கா. ஆமா அது நிலத்தையே போயிட்டாரு. அதே மாதிரி சொல்றேன் நானும். சரி என்ன மல்லகளே என்று ஓடிவர காரணம் அரசர் 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 புறப்படி போகலாம். மன்னா மல்லர்கள் அநேகம் வச்சாலும் மன்னா மல்லாரே நம்முடைய நாட்டிலே தோல் திறந்திருக்கிறீர்கள். என்னுடைய பாதுகாப்பிற்காகவே உங்களை நான் வளர்த்து வருகிறேன். இன்று அதற்கேற்ற நேரம் வந்துவிட்டது ஐயா. அதை விரைவாக இமயகிரி சாலை சென்றடைந்து அனுமந்தாதிகளால் ஆளப்பட்ட எக்குவில் இருக்கிறது. அந்த எக்குவில்லை கொண்டு வந்து நம்முடைய நாட்டிலேயே சுயவர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வெள்ளை நாட்டு வேண்டும். ஆமா ஐயா, அது விரைவாக சென்று வாருங்கள். சென்று வருகிறோம்.